I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm happy to meet you all today in this Be Encouraged series. Okay, ரொம்ப நாள் கழிச்சு இந்த Be Encouraged seriesல நான் உங்களை நேரடியா மீட் பண்றேன் after a long gap. Okay, there were places that I had to reconcile with God. ஆண்டவரோட ஒப்புரவாக வேண்டிய இடங்கள் நிறைய எனக்கு இருந்தது. ஸோ ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டு தேவனிடத்துல பலன் பெற்று கிருபை பெற்று நான் மீண்டும் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம we gonna focus on பிலிப்பியர் புத்தகத்துல இருந்து நம்ம சில வசனங்கள்ல கொஞ்ச நாளுக்கு நம்ம தியானிக்க போறோம். தேவன் என கூட பேசின காரியங்கள், என்ன சீர்படுத்தின காரியங்களை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவனே உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நீண்ட நாள் கழித்து ஆண்டவரே எனக்கும் நீர் கொடுத்தது கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உங்க சமூகத்துல ஆண்டவரே ராஜா நானும் சரி என் சகோதர சகோதரிகளும் சரி பிழையற்று வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ராஜா. Lord, help us to live a life that is worthy of gospel ஆண்டவரே ராஜா. சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி நாங்க வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இப்பொழுது கூட உங்களோட பிள்ளைகள் யார் யாரெல்லாம் எந்தெந்த வலி வேதனைகளை போய் கொண்டு இருக்கிறாங்களோ தகப்பனே, I pray that your hand will touch them and that your hand will heal each and everyone ஆண்டவரே ராஜா. ஏசப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ உம்முடைய கரம் ஒருத்தர்களும் தொட்டு ஆண்டவரே ராஜா ஏசப்பா அவங்களுக்கு ஆறுதலை தரட்டும் தகப்பனே ராஜா. நீரே ஒரு தாயாக தந்தையாக அப்பா, நீரே ஒரு நண்பனாக ஒரு அண்ணனாக அப்பா நீங்க இருந்து எங்களை ஆண்டவரே ராஜா ஆட்சி தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, your pain God uses it for his kingdom purpose. Okay, அதாவது இப்படி சொல்லலாம், God uses your pain for his kingdom purpose. தேவன் உங்களோட வலி எல்லாத்தையும் அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அவர் பிரயோஜனப்படுத்த போகிறாராம். Let us all read Philippians chapter 1:12 to 14. Okay va? Let us all read Philippians chapter 1 verse 12 to 14. But I want you to know, brethren, that the things which happened to me have actually turned out for the furtherance of the gospel, so that it has become evident to the whole palace guard and to all the rest that my chains are in Christ. And most of the brethren in the Lord, having become confident by my chains, are much more bold to speak the word without fear. தமிழ்ல வாசிக்கலாம். ஓகேவா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றதென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம், மூணா பிரிக்கிறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பால் வந்து இது ஒரு என்ன சொல்ல, ஒரு பிரிசன்ல இருந்து, ஒரு சிறையில இருந்துதான் இந்த ஒரு நிருபத்தை, இந்த ஒரு லெட்டரை வந்து பிலிப்பிய சபைக்கு எழுதுறாரு. அங்க அவர் வந்து என்கரேஜ் பண்றாரு. இந்த கட்டுகள்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு, எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, நான் வந்து சிறையில இருக்கிறதுனால எனக்கு ஏதோ கெட்டது நேர்ந்திருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. பட் இது இல்ல, நான் சிறையில இருக்கிறதுனால இந்த சங்கிலி என்ன பண்ணிருக்காது, சிறையில இருக்கிறதுனால என்ன இருக்கான், சுவிசேஷம் பிரபலமாகி இருக்கான். ஓகே, திஸ் பெயின் அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, things which happened to me have actually turned out for the furtherance of the gospel. எனக்கு நேர்ந்த இந்த காரியங்கள் ஓகே, அது கெட்டதா இருக்கிறது போல இருந்தாலுமே, நான் சிறைக்கு போறது ஒரு மோசமான விஷயமா இருக்கிறது போல இருந்தாலுமே, இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் என்ன இருக்கு, சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு, the furtherance of the gospel நடந்திருக்குன்னு தான் இங்க பால் சொல்றாரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பால் இந்த பிரிசனுக்கு போனதுனால ஃபர்ஸ்ட் நடந்தது என்ன, சுவிசேஷம் பிரபலமாயிருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த the whole palace guard and to all the rest that my chains are in Christ. Okay,
அதாவது அங்க இருக்கிற அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான அரண்மனையில இருக்கிற அந்த பேலஸ் கார்ட்ஸ், ஓகேவா, அங்க இருக்கிற அந்த ரோம வீரர்கள் தான் அங்க இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பால் சிறையில இருக்கிறது கிறிஸ்துவுக்காக. சோ கிறிஸ்துவ பத்தி என்ன இருக்கு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் காஸ்பல் என்ன பிரபலமாயிருக்கு, சுவிசேஷம் பிரபலமாயிருக்கு. அண்ட் அங்க இருக்கிற அந்த அந்நியர்கள், அந்த ரோம ஜனங்களுக்கு என்ன பால் கிறிஸ்துவுக்காக தான் சிறைப்பட்டிருக்காருன்னு கிறிஸ்துவ பத்தி அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு தருணம் அங்க ஏற்பட்டிருக்கு. 2 விஷயம். 3வது பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. And most of the brethren in the Lord, having become confident by my chains, are much more bold to speak the word without fear. சகோதரரில் அநேகரின் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சோ நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்களாம், இந்த பாலுக்கு ஏற்பட்ட இந்த விஷயத்தினால நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பயம் இல்லாம திடன் கொண்டு திருவசனத்தை சொல்லும்படிக்கு வித்தவுட் ஃபியர் வித் போல்ட்னஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தேவனை பத்தி வசனத்தை பத்தி ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இங்க 3 விஷயம் ஏற்பட்டிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் பிரபலமாயிருக்கு, ஃபர்தரன்ஸ் ஆஃப் காஸ்பல் நடந்திருக்கு. அடுத்து த ஹோல் பேலஸ் கார்டு, ஓகே, அந்த அங்க இருக்கிற எல்லா அரண்மனை ஜனங்களுக்கு, அங்க இருக்கிற யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவ பாலோட கட்டுகள் மூலியமா தெரிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து யாரெல்லாம் இதுவரைக்கும் எழுவி பேசாம இருந்தாங்களோ திடன் கொண்டு பயம் இல்லாம திருவசனத்தை போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இங்க சத்ரு நினைச்சிருப்பான், பால நம்ம சிறையில போட்டா அவ்வளவுதான், இனிமே காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகாது, இயேசுவோட ராஜ்யம் கட்டப்படாதுன்னு. சத்ரு எதை கெட்டதுக்கு நினைத்தானோ தேவன் அதை நன்மைக்கு மட்டும் இல்ல, அவரோட ராஜ்யத்துக்கு ஃபேவரபிள், அவரோட ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு அவர் அதை மாற்றினார். கரெக்டா? சோ இன்னைக்கு கூட you might be facing some kind of pain in your life. எதற்கு எனக்கு இது நேர்ந்தது, why has this happened to me, எதற்காக இந்த பெயின், எதனால நான் இதை ஃபேஸ் பண்ணோம், இதை ஏன் தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. சில வலி வேதனைகள் நம்ம செய்த பாவத்தினால நம்ம ஃபேஸ் பண்ணும்படி இருக்கும். பட் தேவன் கிருபையா நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம காப்பாற்றி என்ன பண்ணுவார் தெரியுமா, அதை கூட நன்மைக்கு எதுவாக மாற்றுவாருங்க. சிலது ஆண்டவர் அனுபவிப்பார். நான் உன்னை நம்பி இந்த ஒரு டாஸ்க், இந்த ஒரு ப்ராஜெக்ட கொடுக்குறேன், நீ போவேன், இதன் மூலியமாக நான் என்னோட ராஜ்யத்தை கட்ட போறேன். எஸ், காட் வில் யூஸ் யுவர் பெயின் ஃபார் த கிங்டம் பர்பஸ். உன்னோட வலிய தேவன் அவர் ராஜ்யம் கட்டும்படிக்கு பிரயோஜனப்படுத்துவார். ஸோ டுடே டோன்ட் கிவ் அப் வாட் எவர் பெயின் தட் யூ ஆர் ஃபேஸிங். ஓகே, இட் கேன் பி வெரி ஹார்ட், இட் கேன் பி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். உங்களை நெருக்கலாம், உங்களை நொறுக்கலாம், உங்களை என்ன ஏண்டா வாழணும்ன்ற லெவலுக்கு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த பிலிப்பியன்ஸ் புக்ல, இந்த பிலிப்பியர் நிருபத்துல மொத்தமா எல்லாம் என்ன சொல்றது, ஒரு பேஜ்லயும் பால் சொல்றது சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. சோ இந்த வலி வேதனையில கூட நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க டைம் கிடைச்ச இந்த பிலிப்பியன்ஸ் புக் படிங்க. பால் ஃபுல்லா எல்லாத்துலயும் என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா பால் இதை எங்க இருந்து எழுதுறாரு, ஒரு சிறையில இருந்து எழுதுறாரு. அந்த இடத்துல எனக்கு இது ஆயிடுச்சு, எனக்கு அது ஆயிடுச்சு, எனக்கு இது வலிக்குதுலாம் பால் சொல்ல, சந்தோஷமா இருங்க. இந்த சஃபரிங் மத்தியிலையும் சந்தோஷமா இருங்க. தேவனோட நாமம் மகிமைப்பட போதுங்கனால, தேவனோட நாமம் ஏனால மகிமைப்படும்படி உங்க நிமித்தமும் தேவனோட நாமம் மகிமைப்படும். சுவிசேஷம் உங்க மூலியமாகவும் அநேகருக்கு போய் சேரும்ன்ற மாதிரி என்கரேஜ் பண்றாரு. சோ இன்னைக்கு கர்த்தர் அவரோட பரிசுத்த ஆவியினால என்னையும் சரி உங்க எல்லாரையும் சரி என்கரேஜ் பண்றாரு. The pain that you are facing, God will use it for his kingdom purpose. பால் சிறைக்கு போனதுனால 3 அற்புதமான விஷயம் நடந்ததுல. சுவிசேஷம் பிரபலமாச்சு, அங்க இருக்கிற அரண்மனையில இருக்கிற யாவரும் கிறிஸ்துவ அறிந்து கொண்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரோம சிறையில அநேகர் கிறிஸ்துவ அறிந்து கொண்டாங்க. எவ்வளவு பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் எழுமாம பயந்து கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே துணிச்சலா திடமனதோடு பயம் இல்லாமல் எழுந்து திருவசனத்தை போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு எந்த கட்டுல நீங்க எந்த வலி வேதனையில இருந்தாலும் இது குறுகிய காலத்துக்காக மட்டும்தான். இந்த வலியின் மூலம் தேவன் நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும். அநேக ஆத்துமாக்கள் தேவன் பக்கத்துல வருவாங்க. நீங்க ஜெபத்தை மட்டும் விட்டுடாதீங்க. இந்த ப்ராசஸ ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட ஆவி உற்சாகம் உடையதா இருக்கணுங்க.
ஓகேவா? You might be facing some kind of physical pain, இல்ல some kind of mental pain, some kind of spiritual pain. இது எல்லாத்துக்கும் ஒரே எனர்ஜி சோர்ஸ் எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். சீக் strength from him. ஓகேவா? கைடன்ஸ் அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பாருங்க. அவர் உங்களை வந்து என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவாரு. இந்த ஒரு யுத்தத்தை ஃபேஸ் பண்றதுக்கு, இந்த ஒரு சீசனை கடக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு பலம் தந்து கைட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ டோன்ட் கிவ் அப். த லார்ட் இஸ் பை யுவர் சைட். ஜஸ்ட் ரிமெம்பர், நீங்க இந்த வலியோ என்னால முடியலன்னு நினைக்கிறப்போ ஜஸ்ட் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, எஸ் காட் இஸ் யூசிங் திஸ் பெயின் ஃபார் ஹிஸ் கிங்டம் பர்பஸ். இந்த வலியை தேவன் அவரோட ராஜ்யம் கட்டும்படிக்கு பிரயோஜனப்படுத்தி பாருன்றத நீங்க ஞாபகிச்சுக்கோங்க. நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு வழியை நான் ஃபேஸ் பண்ணுவேன், பட் யூ நோ வாட், தேவன் உங்களை நம்பி, உங்களை ஒரு பாத்திரமா அவர் நம்பி இதை அவர் வந்து உங்களுக்கு அனுமதிச்சிருக்காரு. மை சைல்ட் வில் ஓவர் கம் திஸ், ஷீல் பி அ டெஸ்டிமனி, ஹீல் பி அ டெஸ்டிமனி. எப்படி யோபை நம்பி சர்டிஃபை பண்ணாரோ அந்த மாதிரி உங்களை நம்பி இந்த ஒரு போராட்டத்தை அவர் அனுமதிச்சிருக்காரு. கொஞ்சம் காத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. You will arise, you will be a testimony for his glory. Okay? தேவன் நாமம் உங்களோட வாழ்க்கை நிமித்தம் மகிமைப்படும். ஆமென். வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுது கூட உங்களோட வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்க ஆண்டவரே we might be facing various kinds of things ஆண்டவரே. நாங்க எல்லாருமே ஒரு சீசன்ல இருக்கலாம் ஆண்டவரே, வனாந்திரமா இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவரே புயலின் மத்தியில இருக்கலாம், தண்ணீரை கடக்கிறது போல இருக்கலாம், நெருப்பின் மத்தியில இருக்கலாம். அப்பா, எதுவா இருந்தாலும் ராஜா, நாங்க உமக்குள்ள சந்தோஷமா இருக்க, திடமானதா இருக்க அப்பா, பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. at the end of the day, whatever that we are going through ஆண்டவரே, உங்களோட நாம மகிமைப்பட எங்களை பாத்திரமாக பயன்படுத்துங்க ராஜா. எந்த இடத்துலயும் நாங்க உங்களை விட்டு கொடுக்க கூடாது, சுவிசேஷத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்பா. இதன் நிமித்தமானவரே சுவிசேஷம் பிரபலம் ஆகட்டும் அப்பா. அநேக அந்நியர்கள் நீங்க தான் உண்மையான தேவன் தெரிந்து கொள்ளட்டும் ராஜா அப்பா. அநேக துணிச்சலோடு எழுந்து உம்முடைய நாமத்தை அப்பா அப்பா போதிக்க ஆரம்பிக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, இதை நீ செய்ய போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. எங்க எல்லாருக்கும் புது பலனை நீ தந்து அப்பா எங்களை உற்சாகப்படுத்தி அப்பா உமக்காக வாழ எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Amen. God bless you. Remember, God is using this pain for his purpose. Okay? அவரோட ராஜ்யம் கட்டும்படிக்கு இந்த வழியை அவர் பிரயோஜனப்படுத்த போறார். God bless. Have a great day.